ஒவ்வொரு வாட்டி பையனுக்காக அப்பா மலையேறித்தான் ஆகணும், தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், மாற்றிக்கிட்டு தான் ஆகணும்னு பேரண்டிங் லெசனை எங்கேயும் கருத்தாக சொல்லாமல் அட்வைஸ் பண்ணாமல் விஷுவலாக புரிய வச்சிருக்காரு ராம். பேரண்டிங்னு வரும்போது குழந்தைங்களை விட பேரண்ட்ஸ் தான் க்ரோ ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் ஸ்வீட்டாக சொல்ல வருதுன்னு புரிஞ்சிக்கலாம். இல்லை இந்த மெசேஜ் கருத்தெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு பாசிட்டிவான பிரீஸியான படமாக நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு இருக்குது. வழக்கத்தை உடைக்கிற இயக்குனர் ராமுடைய சில ரைட்டிங் சாய்ஸஸையும் பாராட்டலாம். பட் எல்லாத்தையும் இந்த ரிவ்யூலேயே நான் சொல்லிட்டேன். எல்லாமே நீங்கள் தேட்டரில் என்ன போய் பார்ப்பீங்க. ஏகாம்பரமுடைய சினிமாட்டோகிராஃபி, ஃப்ளூயிடான ஃப்ளோவை என்ஷோர் பண்ணுற மதியோட எடிட்டிங் ரெண்டும் படத்தோடைய மற்ற ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ். சவுண்ட் டிசைனும் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரெப்படேட்டிவான ஃபீல் வர ஆரம்பிக்குது. ஒரு விசிட்டை குறைச்சிக்கிட்டு இன்னும் கூட கிறிஸ்பாக இந்த படத்தை சொல்லியிருக்கலாம். டுவர்ட்ஸ் ஏன் மலையேறும்போது மறுபடியும் முதலேந்தா அப்படின்னு கொஞ்சம் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்குது. பையன் தொலையும் போதெல்லாம் சிவா ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அதை டீல் பண்ணுறாரு. எங்கள் வீட்டில் சகஜம் தான், நிறைய தடவை காணாமல் போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பதட்டத்தை லைட்டாக பாடி லாங்குவேஜில் காட்டியிருக்கலாம். கடைசியில் படம் முடிஞ்சதும் இயக்குனர் ராமுடைய வாய்ஸ் ஓவரில் படத்தோடைய மெசேஜை ஒரு மாதிரி க்ரக்ஸாக சொல்கிறாரு. அந்த ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண இல்லையா, அந்த பாடல்கள் கமெண்ட்ரி மாதிரி வந்து மியூசிக்கல் ஸ்டைலில் ஒன்று இருக்குன்னு. படம் முடிகிற டைமில் அது நான் நினச்ச அளவுக்கு பெரிய ட்ராபேக்காக தெரியல. அண்ட் இந்த மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு எந்த ஒரு ட்ராபேக்குமே பெருசாக கண்ணில் தெரியாது.